ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்னோட சார்பா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். போன வீடியோவில் நான் லைக் போட சொல்லி எல்லாருக்கிட்டே கேட்டிருந்தேன். நீங்களும் லைக் போடுற விதமாக லைக்ஸ் அள்ளி கொட்டி வச்சிருக்கீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. தினமும் என்னோட வீடியோக்கு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ரெண்டாவது சைக்கோவான ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற விதமா போலீஸ்காரனை வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். என்னோட பொண்ணு அவன் கடத்திட்டான், அவன் கிட்னாப் பண்ணிட்டான், அதனால நான் போடுறேன் அவன் மேலே கேஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவனும் வேற வழியே இல்லை, கேஸ் எடுத்து தானே ஆகணும். நம்ம ஹீரோயினி கேட்குறா, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் ட்ராமா பண்ணி என் முன்னாடி நீ நல்லவனை காமிச்சிக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் இதெல்லாம் உனக்காக ஒன்றும் பண்ணலை, என்னோட பொண்ணுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த ராகவ் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, நேராக நம்ம ஹீரோயினியை தேடி வீட்டுக்கே வந்துடுறான். வந்து அம்மா கிட்ட வந்து மிரட்டுறான். என்ன மாமியாரே, என்னோட பொண்டாட்டி தான் ஏதோ முட்டாள்தனமாக இங்கே வந்து உட்காந்துருக்கானா, நீங்கள் அவளுக்கு புத்திமதி சொல்லி என்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே, என்ன மாமியாரே நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ இது வரைக்கும் ரொம்பவே அதிகமாக நாடகம் ஆடிட்ட, போது நிறுத்து உன்னோட ட்ராமாவை, உன்னோட சுயரூபம் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னோட பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு உன் வீட்டுக்கு வந்து வாழ மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ மாமியாரே, என்ன அவ்வளோ திமிரா போயிடுச்சா? உங்களுக்காகவும் உங்கள் வீட்டுக்காகவும் நான் எவ்வளோ செஞ்சிருப்பேன், அதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? மரியாதையாக உங்கள் பொண்ணை அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மிரட்டல் உருட்டலுக்குலாம் என்னோட பொண்ணும் சரி நானும் சரி இனிமேல் பயப்பட மாட்டோம், என்னோட மொத்த குடும்பமும் என் பொண்ணுக்கு துணையா இருக்கு, உன்னால என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த பொண்ணு குஷி வந்து பார்த்துருப்பா. அதனால இந்த பொண்ணு எங்க இந்த ஈவில் அங்கிள் நம்ம சியாசித்தி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தன்னோட அப்பாக்கே கால் பண்றான். அவன் உடனே பதறி போய், என்னாச்சுமா நீ நல்லா இருக்கல, உன்னை யாரோ கிட்னாப் பண்ணதை நான் கேள்விப்பட்டேன், நீ நல்லா இருக்கல, இதுக்கு தான் குஷி நான் உன்னை என்கிட்ட வர சொல்லி நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்டே வந்துருமா, உன்னோட அப்பங்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளும், உங்ககிட்ட வரதுக்கு எனக்கு துளியும் விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீங்க என்னோட சியாசித்திக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கேட்குறா. அவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா தான் பொண்ணுக்காக இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். இந்த உண்மையில நம்ம ஹீரோயினிக்கிட்ட சொல்லிட்டு, நான் என் பொண்ணுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ அங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா, நல்ல நேரத்தில் வந்து உதவி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே அந்த சைக்கோ பையன் மேலே கேஸை போட்டாலும் இந்த போலீஸ்காரன், அதனால அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். தெரியாமல் பண்ணிட்டேன் சார், உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியதாகிடுச்சு, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காகப்பா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற? நீ உன்னோட வேலையை தானே செஞ்ச, குட். நான் இதுக்காக உன்னை பனிஷ்லாம் பண்ண மாட்டேன், பயப்படாத, எழுந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் உங்கள் ஒய்ஃப் அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமால, கேஸ் கொடுத்துருக்கால, ஆனால் அதுக்கு விட்னஸ் தேவைப்படுமே, சாட்சி தேவைப்படுமே, சாட்சியாக அந்த வீட்டில் யார் இருக்கா? என்னோட அம்மா, என்னோட தாய்க்குள்ளே இருக்கிறாங்களே, அவங்க கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா ஒருவேளை உங்க மருமக உங்களை சாட்சி சொல்ல கூப்பிட்டா நீங்க போவீங்களா என்ன? எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லுவீங்களா? உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அக்கறை இருக்கா இல்லை உங்க மருமக மேல அக்கறை இருக்கா? சொல்லுங்க, உங்க பொண்ணை பிடிக்குமா உங்க மருமகளை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இன்னுமே இவங்களோட பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியாது, இவனோட கஸ்டடியில் தான் பிடிச்சி வச்சிருக்கான். அதனால இவங்களும், ஒருவேளை என்னோட மருமக என்னை சாட்சி சொல்ல கூப்பிட்டானா நான் அவள் பொய் சொல்றான்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம தான் சொல்றாங்க, இவன் மிரட்டி வச்சிருக்கான்ல அதனால. சூப்பர், இப்போ சொல்லு, சாட்சியே இல்லைன்னா கேஸ் எப்படி நிற்கும்? கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க, என் மேலே போட்ட கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் சார், கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இவனும் சொல்கிறான். ஆனால் நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவள் இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கால, அவளுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், அதனால நான் போடுற அவள் மேலே கேஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் என்ன சார் அவங்க மேலே கேஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், வெயிட் நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தூணில் அவன் மண்டையை அவனே உடச்சிக்கிறான். அது பத்தாததுக்கு கையெல்லாம் போட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான், கையிலேருந்து ரத்தம் வருது. ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எல்லாம் ஒரு காரணமாக தான், என்னோட மூக்கை உட அப்படின்னு சொல்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உடடா என்னோட மூக்கை அப்படின்னு சொன்னதும் அவனும் பல நாள் கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஓங்கி மூக்கை கட்டியே குத்திடுறான், மூக்கை உடச்சிடுறான். இப்போ பாரு, உன்னோட கேஸுக்கான சாட்சி கிடைச்சிருச்சுல, நானே நிற்கிறேன் பாரு சாட்சியா, என்னோட உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, இதை பண்ணது யாரு? என்னோட ஒய்ஃப்னு நான் சொல்லுவேன். என் ஒய்ஃப் மேலே நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுவேன். என்னோட ஒய்ஃப் என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணுறா, அவள் என்னை எப்போ பார்த்தாலும் கொடுமைப்படுத்தி என்ன அடிக்கிறா, என்ன கொடுமைப்படுத்துறா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எவன்டா அப்படிலாம் சொன்னால் நம்புவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு கேஸை நான் இப்போ அவன் மேலே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை அனுப்பி வைக்கிறான் ஹீரோயின் மேலே கேஸை போட சொல்லி. அவனும் ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு, இங்கே பாருங்க மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் மேலே நீங்க கேஸை போட்டீங்க, ஆனா உங்க ஹஸ்பண்ட் இப்போ உங்க மேல கேஸை போட்டிருக்காரு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை நீட்டுறான். அந்த ஃபைல்ல அவனுக்கு அடிபட்ட மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க உங்க புருஷனை நீங்க தான் அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்கிட்ட வந்து உல்டாவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்கு, இது சுத்த பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ப்ரூஃப் இல்ல, நீங்க தான் அவரை கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எங்க கிட்ட பலமான சாட்சி இருக்கு. யார் யார் தெரியுமா அந்த சாட்சி? அந்த வீட்டு டிரைவர், அந்த வீட்டு செக்யூரிட்டி, அப்புறம் மூணாவது சாட்சி யாரு தெரியுமா? நீங்க நம்பவே மாட்டீங்க சொன்னா, ராகவோட அம்மா, அவங்களே
அவங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை நம்ம ஹீரோயினால தாங்கிக்க முடியல. என்னது இது, அவங்களே நமக்கு எதிராக திரும்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க மேடம், உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த கேஸை உங்க மேலே போட்டு லாக்கப்பில் போய் நீங்கள் உட்காடுறது. இன்னொரு ஆப்ஷன், உங்க புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட வீட்டுக்கே போறது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதை தேர்ந்தெடுக்க போறான்னு தெரியல. அதே சமயம் இந்த பையன் இங்கே வீடு ஃபுல்லாக ஜோடிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட பொண்டாட்டிக்காக வெல்கம் டான்ஸ்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். என்னோட பொண்டாட்டி இங்கே வீட்டுக்கு வரப்போறா, என்ன தேடி வரப்போறா, அவ அந்த கேஸ்ல தோத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ காலிங் பெல்லும் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. உடனே இவனும் என்னோட பொண்டாட்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியா போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே வந்திருக்கிறது பொண்டாட்டி இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். என்ன அங்கிள் நீங்க வந்திருக்கீங்க, என்னோட பொண்டாட்டி எங்க, பின்னாடி வராளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். என்னோட பொண்ணுக்கு நீ 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தல, ஒரு ஆப்ஷன் ஒன்றை தேடி ஓ வீட்டுக்கு வரது, இன்னொரு ஆப்ஷன் அந்த லாக்கப்புக்கு போறது அப்படின்னு. ஆனா என் பொண்ணு இப்போ ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் உடனே சந்தோஷப்படுறான். அப்ப இங்கே தான் வரப்போறாளா அப்படின்னு யோசிக்கிறான். இல்ல நீ நினைக்கிறது இல்ல, என்னோட பொண்ணு அந்த லாக்கப்பை தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினி லாக்கப்ல தான் உட்காந்துருக்கா. நீ என்ன நினைச்சா, என் பொண்ணுக்கு எந்த வழியுமே விட்டு வைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அவ ஒன்னை தேடி வருவான்னு நீ நினைச்சியா? அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது உனக்காக தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு உன் கூட வாழ வந்துருவாளா? என் பொண்ணுக்கு நீ நிறைய கொடுமைப்படுத்திருக்கல, ஒரு அப்பனா நான் உனக்கு எதுவுமே பண்ணல, இப்போ நான் உனக்கு அதுக்கான பதிலடியை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முகத்துல எச்சிய காரி துப்பிட்டு போயிடுறாரு மருமக முகத்துல. இவனுக்கு இது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. தேவைதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உடனே அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா திங்ஸையுமே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்காக எதெல்லாம் ஆசையா ரெடி பண்ணாரோ அது எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அவ என்கிட்டே சேலஞ்ச் பண்றாளா இந்த ராகவ் ஜிந்தல் கிட்ட, அவ இன்னும் எவ்வளவு தூரம் போறான்னு நானும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினோட அப்பா சைக்கோ பயலுக்கு சரியான பாடத்தை கொடுத்துட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ட்ரக் வந்து அவரை மோதிருது. ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவ லாக்கப்ல உட்காந்துருக்கா. அப்ப தம்பிக்காரன் ஓடி வந்து அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருக்கான். என்னாச்சு தம்பி, அப்பாக்கு என்னாச்சு, நீ ஏன் அப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்பா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டா இருக்கா, அப்பா இறந்து போயிட்டா இருக்கா அப்படின்னு சொல்றான். இதை நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்ற நீ, அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு ஓனு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த அதிர்ச்சியில நம்ம ஹீரோயினுக்கு வயிற்று வலியுமே வந்துருது. கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்கா. வயிற்று வலி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாரு. 2 வலியும் அவளால தாங்கிக்கவே முடியல. அழுது அப்படியே நம்ம ஹீரோயினி மயக்கமாயிடுறா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.